நண்பர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு லேர்னிங் அபவுட். இந்த வீடியோவில் TCS HackQuest சீசன் 6 பற்றின தகவல் தான் ஷேர் பண்ண போகிறேன். இப்போ இதை பற்றி நான் ஏன் இந்த தகவலை ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து டாப் பர்ஃபார்மர்ஸ்க்கு வந்து TCS டிஜிட்டல் ஆஃபர் அண்ட் TCS நிஞ்சா ஆஃபர் வந்து கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் மெயினாக வந்து இந்த தகவல் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது யார் எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா Mindtree ஹைரிங் போயிட்டுருக்கு. அது வந்து B.Tech, ME, M.Tech, எனி பிரான்ச் எலிஜிபிள், MCA எலிஜிபிள் 2020 and 2021 பேட்ச். அது மாதிரி பார்த்தீங்கன்னா TCS, CTS, Wipro, Accenture நிறைய ஹைரிங்ஸ் போயிட்டுருக்கு. அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து கீழே அந்த ரெலவெண்ட் வீடியோஸ்க்கு லிங்க் கொடுத்துருக்கேன், இல்லாட்டி அப்ளை லிங்க் டேரெக்டாக நான் வந்து கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா EYயோட அசோசியேட் அனலிஸ்ட் ஹைரிங்கு, அப்புறம் டேட்டா சயின்ஸ் அசோசியேட் ஹைரிங் பை ZS அசோசியேட்ஸ், அப்புறம் வந்து கிராஜுவேட் இன்ஜினியர் அண்ட் சப்போர்ட் இன்ஜினியர் ஹைரிங் பை CGI, இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் அண்ட் கிராஜுவேட் இன்ஜினியர் Trainee by NPCI, இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வந்து வெப் போர்ட்டலில் ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த லிங்க்ஸ் எல்லாமே கீழே கொடுத்துருக்கேன். ஸோ யாருக்கெல்லாம் தேவையோ அவங்க எல்லாமே இது யூஸ் பண்ணலாம். ஸோ இது யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த TCS HackQuest பொறுத்த வரைக்கும் 2021, 2022 பேட்சில் BE, B.Tech, ME, M.Tech, MCA, BSc, BCA அண்ட் MSc முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். ஆனால் எல்லா டிசிப்ளின்ஸும் அப்ளை பண்ண முடியாது. அவங்க IT அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும்தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ IT அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் டிசிப்ளின்ஸ், ஓகேங்களா, IT அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் டிசிப்ளின்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். ஆனால் இதுலேயும் வந்து அவங்களோட யூஷுவல் 60% க்ரைட்டீரியா இருக்குது, சரிங்களா. ஸோ இதில் வந்து அவங்க செக்யூரிட்டி டொமைன்ஸில் ட்ரெயின் ஆன கேண்டிடேட்ஸ்க்கு அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அப்ளிகேஷன் செக்யூரிட்டி, நெட்வொர்க் செக்யூரிட்டி, ஜாவா, J2EE, PHP, பைத்தான், அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், எத்திக்கல் ஹேக்கிங், இல்லை சர்டிஃபிகேஷன்ஸ் லைக் செக்யூரிட்டி ப்ளஸ் CEH, ISO 27001 இதிலெல்லாம் வந்து சர்டிஃபிகேஷன் இருந்தாலும் ஸ்பெஷல் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ட்டிசிபென்ட் கைட்லைன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ஒரு ஆன்லைன் கேட்ச் த ஃபிளாக் காம்படிஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் யார் அதை கிளியர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து செகண்ட் ரவுண்டில் வந்து இன்டர்வியூ எல்லாமே வந்து கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் முக்கியமான விஷயம், இது வந்து டீம் பார்ட்டிசிபேஷன் கிடையாது, இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் கான்டெஸ்ட்டு, சரிங்களா. ஒரு தனி நபராக தான் வந்து இதில் வந்து கலந்துக்கணும். அண்ட் சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்லாம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து TCS நெக்ஸ்ட் போர்ட்டலில் ரெஜிஸ்டர் பண்ணி தான் வந்து அப்புறம் அதிலிருந்து அவங்க வந்து ஒரு ஐடி ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு வந்து அனுப்புவாங்க. அந்த லாகின் கிரெடென்ஷியல்ஸ் அதெல்லாம் வச்சு தான் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் வந்து கலந்துக்க முடியும். ஸோ அது எல்லாமே வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணுங்கள். இது யாருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி 2021, 2022 பாஸ் அவுட்ஸ் 60% இருக்கணும் எஜுகேஷனில். அப்புறம் எந்த பேக்லாக்ஸ் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் போர்ட்டலில் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் டேட் 10th Jan. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, எண்டு டேட் இன்னும் கொடுக்கல. ஸோ ரவுண்ட் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எத்திக்கல் ஹேக்கிங் அண்டு அதில் வந்து கேண்டிடேட்ஸுடைய ஸ்பெசிஃபிக் காம்பிடென்சி இன் செக்யூரிட்டி சேலஞ்சஸ் அதை வந்து செக் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு 6 மணி நேரம் நடக்கக்கூடிய வந்து ஒரு கண்டெஸ்ட்டு. ஸோ அதில் வந்து கேண்டிடேட்ஸ் வந்து அவங்க ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி அந்த சேலஞ்சஸை சால்வ் பண்ணி அந்த ஃப்ளாக்ஸை வந்து சப்மிட் பண்ணணும், அவங்க அந்த ஆன்லைன் போர்ட்டலில் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குண்டான கைட்லைன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அண்டு பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து எந்த டூல்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து அதிகமான டிராஃபிக்கை இது பண்ணுற டூல்ஸோ இல்லை வந்து எந்த போர்ட்டலில் சப்மிட் பண்ணுமோ அதை டேம்பர் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ரவுண்ட் 1 கிளியர் பண்ணுறவங்க ரவுண்ட் 2 கூப்பிடுவாங்க. ரவுண்ட் 2 வந்து எகெயின் அது ரிமோட்லி கண்டக்டட் தான். ஸோ அதில் வந்து 2 ஆக்டிவிட்டி இருக்குது. அதில் 2 நாள் நடக்கும். அதில் ஃபஸ்ட்டு டேவே வந்து 2 ஆக்டிவிட்டி இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா பெனிட்ரேஷன் டெஸ்டிங் ஆன் ஹோஸ்டட் சேலஞ்சஸ். இதில் என்னென்ன ஏரியாவில் டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் எக்ஸ்ப்ளாய்டேஷன், பெனிட்ரேஷன் டெஸ்டிங் ஆஃப் வெப் அப்ளிகேஷன்ஸு, மொபைல் செக்யூரிட்டி, டிஜிட்டல் ஃபோரன்சிக்ஸ், இதிலெல்லாம் வந்து செக் பண்ணுறாங்க. ஸோ இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் ஸ்கோரிங் வந்து வில் பி பேஸ்ட் ஆன் த ஃப்ளாக்ஸ் கேப்சர் பை த பார்ட்டிசிபென்ட்ஸ். இந்த 4 டாப்பிக்கில் வந்து என்ன ஸ்கோரோ அதை வச்சு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்டிவிட்டி 2 வந்து ஒரு 3-4 மணி நேரம் டியூரேஷன் சொல்லியிருக்காங்க. HR அண்ட் MR இன்டர்வியூ சொல்லியிருக்காங்க. டே 2 வந்து கிராண்ட் ஃபைனல் செரிமனி, கிராண்ட் ஃபினாலே செரிமனி. அண்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி டாப் பர்ஃபார்மிங் கேண்டிடேட்ஸ்க்கு TCS டிஜிட்டல் நிஞ்சா ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 3.5 லட்சம் ரூபா கிட்ட வரும் பெர் ஆனம். சேலரி வந்து 3.5 lakhs. டிஜிட்டல் வந்து அப்படியே ஆல்மோஸ்ட் டபுள் 7 lakhs பெர் ஆனம் வந்து வரும். இது வந்து பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் அது போக வந்து ப்ரைஸஸ் அப் டு ஒர்த் 5 lakhs இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் எக்ஸப்ஷனல் பர்ஃபார்மன்ஸ் வில் பி கிவன் சான்ஸ் டு ஒர்க் வித் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் டீம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ரெஃபரன்ஸ் டூல்ஸ், டவுன்லோட் சைட்ஸ், இது எல்லாமே வந்து லிங்க்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, எல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ இந்த தகவல் வந்து உங்களுக்கு உபயோகமாக இருந்து நினச்சிங்கன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. அதே மாதிரி
தேவைப்படுற நண்பர்களுக்கு கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா இந்த வீடியோட கமெண்ட்ஸில் உங்கள் கேள்விகளை கேளுங்க. ஏற்கனவே நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. ஹாவ் அ கிரேட் டே.